யூதருடைய பாதுகாப்பு. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். சூசான் அரமனையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்படுகிறார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கிறது. யூதருக்கு ஆபத்து வந்தபோது மொர்தெகாய் இரட்டுடுத்தி தன்னை தாழ்த்தினார். ஆனால் இப்போதோ யூதரை ரட்சிப்பதற்காக ராஜ வஸ்திரத்தை அணிகிறார். யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று முதலாவது கட்டளை பிறந்தபோது சூசான் நகரம் கலங்கிற்று. இப்போதோ சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கிறது. யூதர்கள் தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கிற சத்துருக்களை நிர்மூலம் பண்ணவும் அகாஸ்வேரு ராஜா உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். ராஜாவின் உத்தரவு யூதருக்கு ஆதரவாயும் ஆறுதலாயும் இருக்கிறது. இதனால் மொர்தெகாய் ராஜவஸ்திரம் தரித்தவராக ராஜாவின் அரமனையில் இருந்து புறப்படுகிறார். மொர்தெகாயின் சிரசிலே பொன்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. ராஜா தன்னுடைய அரமனையிலே மொர்தெகாயை உயர்த்தி இருக்கிறான். ராஜா அவருக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் உயர்ந்த அதிகாரத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான். மொர்தெகாய்க்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். சபையில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கும்போது அந்த சபையில் அதற்கான அடையாளங்கள் பிரத்யட்சமாய் வெளிப்படும். அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாயை தன்னுடைய அரமனையில் உயர்த்தி இருக்கிறான். ராஜா அவருக்கு பதவியையும் அதிகாரத்தையும் அதற்கு அடையாளமாக தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் கொடுத்திருக்கிறான். இதனால் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கிறது. ஜனங்கள் ஆமானின் காலத்தில் சந்தோஷமாய் இருந்ததை விட மொர்தெகாயின் காலத்தில் அதிக சந்தோஷமாய் இருக்கிறார்கள். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருக்கிறது. யூதர்கள் இதுவரையிலும் துக்கத்திலும் சோகத்திலும் நிரம்பி இருந்தார்கள். ஆமான் மூலமாக யூதருடைய ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் ஆதரவு இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். இப்போதோ யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கிறது. யூதர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து புறஜாதியாரும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைகிறார்கள். தங்களுடைய புறஜாதி மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் யூத மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். புறஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்திருக்கிறது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். உபாகமம் 33:29.